வீடியோவில் இந்த மந்தில் நடந்த சில ரேண்டமான ஃபங்க்ஷன்ஸ், அக்கேஷன், அப்புறம் பார்ட்டிஸ் இதெல்லாமே சின்ன சின்ன கிளிப்ஸாக இந்த வீடியோவில் ஒரு vlog மாதிரி வரும். இந்த வீடியோ ஏப்ரல் 20th அப்போ ஷூட் பண்ணது. இது அப்பாவோட 54th பர்த்டே அதுக்கு வாங்கின ஒரு கிஃப்ட்டு. ஒரு 20 days பிஃபோரே வாங்கியிருந்தோம். டேரெக்டாக கொடுக்குற மாதிரி பிளான் இருந்ததுனால அதை கிஃப்ட் ரேப் பண்ணல. பட் அப்படி கொடுத்தா நல்லா இருக்காதுனால கிஃப்ட் ரேப் அன்றைக்கி தான் பண்ணிகிட்டு இருந்தது. டுகு வச்சு இந்த டைம் கொடுக்கலான்ட்டு அவனை எவ்வளவோ எழுப்பினோம், எந்திக்கவே இல்லை. அப்புறம் எப்படியோ எந்திரிச்சிட்டான். அப்புறம் அவனை ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வச்சுட்டு அப்புறம் அவன் தான் கிஃப்ட் கொடுத்தான். இந்த கிஃப்ட்டு வந்துட்டு நிறைய டிஎம்மில் அது பண்ணியிருந்தீங்க. அது வந்துட்டு ஆக்சுவலி வெளியில் செய்ய கொடுத்து வாங்கின ஒரு கார். நாங்கள் கார் ட்ராவல்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு வேண்டுதலாகவுமே இருந்தது செகண்ட் கார் வாங்கினப்போவே. ஸோ இந்த தடவை அதே வாங்கிடலான்ட்டு வெள்ளியில் ஒரு 52 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்கின அன்னைக்கு அதோட ரேட்டு வந்துட்டு மொத்தமாக 52 கிராம் சேர்த்து 8300 வந்தது. ஸோ அதுதான் நாங்கள் இந்த தடவை கிஃப்ட் பண்ணியிருந்தோம். இந்த வேண்டுதல் வந்து வேளாங்கண்ணி சர்ச் அதுக்காக பண்ணது தான் இது. அந்த சர்ச்சில் மோஸ்ட்லி கிறிஸ்டினை விட ஹிந்துஸ் தான் அதிகமாக வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வீடு கட்டணுன்ட்டு நிறைய ட்ரீம் இருக்கும். அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நான் எதனா வாங்கி வைக்கிறேன், இல்லைனா கோவிலுக்கு எதாவது பண்ணுறேன், இல்லைனா நீடி பீப்புளுக்கு எதனா பண்ணுறேன்ட்டு வேண்டுதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு வேண்டுதல் தான் இது. இது இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இது கோவில்பட்டியில் எந்த ஷாப்லேயுமே கிடைக்கல. கோவில்பட்டியில் இருக்கிற ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தோம். பட் அங்கே ஆட்டோ இருந்தது, சைக்கிள் இருந்தது. இதெல்லாமே ஷோகேஸில் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. வேண்டுதல்னு சொன்னால் தனியாகவே பண்ணி கொடுப்பாங்க. பட் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் ஜிஆர்டியில் கேட்டோம். அவங்க டேரெக்டாக திருநெல்வேலி ஷாப்புக்கு வந்து வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு வாங்குறது கொஞ்சம் பாசிபிள் கிடையாது. அப்புறம் தூத்துக்குடியில் இருக்கிற அழகர் ஜுவல்லர்ஸ் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணோம். அவங்க இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க ஒரு 10 daysலேயே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கோவில்பட்டியில் இருக்கிற அழகர் பிரான்ச்சுக்கு மாற்றி அப்புறம் ஒரு 10 daysக்குள்ளேயே அவங்க கொடுத்து விட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் அதை கோவிலில் போய் வைக்கலை, சர்ச்சில் போய் வைக்கலை. அது வைக்கும்போது அது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்ன்ட்டு உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும் மேபி. இந்த மாதிரி நம்ம பண்ணுற வேண்டுதல், இந்த வாங்கி கொடுக்குற திங்ஸ் எல்லாமே ஒரு 30 days கிட்ட அவங்க வச்சு பூஜை மாதிரி அவங்க கிறிஸ்டியன் முறைப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எதனா நீட்ஸ் வந்துச்சுன்னா அதை அவங்க எடுத்து செலவு பண்ணுவாங்க கோவிலுக்கு, அந்த சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா எதனா ஃப்ளட், எதனா நீடி பீப்புளுக்கு எதனா ஹெல்ப் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நம்ம வாங்கி கொடுக்குற திங்ஸை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே நடக்கும். அன்றைக்கி ஆர்டர் பண்ண கேக்குமே ஒயிட் அண்ட் ரெட் தீமில் தான், மினியேச்சர் கேக் அந்த வெர்ஷனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அவங்களோட இந்த ஹோம் பேக்கர் அந்த பேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே கோவில்பட்டி பேஸ்டு நீங்கள் யாராவது கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தேன்னா கீழே அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட் டே அண்ணாவோட பேபிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. நம்ம டுகுக்கு செலிப்ரேட் பண்ண அதே ஹால் தான், சில்வர் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும். அங்கே தான் இவங்களுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரோசன் தீமில், ஸ்னோ தீமில் அந்த டெக்கரேஷன், கேக் எல்லாமே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த பர்த்டே பார்ட்டி போயிட்டு தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, நம்ம டுகுக்கு வந்துட்டு ஒரு தீமே இல்லாமல் தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணோன்ட்டு. எனக்கு ஆக்சுவலி அப்போ ஸ்ட்ரைக்கே ஆகலை. அவ்வளோ செலவு பண்ணி பண்ணோம், ஆனால் தீமே இல்லாமல் பண்ணியிருக்கோன்ட்டு எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. 1 year டுகுக்கு 2nd year பர்த்டேவே வரப்போகுது, தீமே இல்லாமல் பண்ணியிருக்கோன்ட்டு. பட் ஓகே, அதுவுமே நல்லா தான் இருந்தது. இந்த டெக்கரேஷன் அப்புறம் அந்த கேக் எல்லாமே, கேக் வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி ப்ரீவியஸில், ஹெல் பேக்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி டுகுக்கு நான் இந்த மாதிரி தீமே யோசிக்கல, ஒன்லி அந்த கலர் மட்டும்தான் யோசிச்சது. ஸோ இந்த தடவை நம்ம கண்டிப்பாக எதனா தீமில் தான் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு அதை நான் ஒரு vlog-ஆவே நான் தனியாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது அதுக்கப்புறம் நடந்தது. ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி இருந்தது. இது டுகுக்கு கசின் வேணும். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இவங்களோட அவுட்ஃபிட் அப்புறம் இந்த பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப சட்டிலாக இருந்தது. அவங்க ஆக்சுவலி 2 பேருமே டாக்டர்ஸ்னாலே ரொம்ப சட்டிலான கலர் தான் லைக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியுமே அந்த பார்ட்டியுமே ரொம்ப சட்டில் அண்ட் கிராண்டாகவே இருந்தது. இந்த பேபிக்குமே நான் லாஸ்ட்டு அந்த பார்த்த வீடியோலையுமே அண்ணாவோட பேபிக்கு நான் ட்ராயிங் பண்ணி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இந்த பேபிக்குமே ட்ராயிங் பண்ணி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நல்லா ரியலைஸ் ஆகுது போல், அதை பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப் தான் இது.
அது உடையாது, ஃபைபர் சூசி வரைஞ்சிருந்தது, ஃபோட்டோ தான் வரைஞ்சிது. உங்களுக்கும் இந்த மாதிரி கப்பல் டிராயிங், செல்ஃப் டிராயிங், போர்ட்ரைட், கேரிகேச்சர் இந்த மாதிரி வேணும்னா கீழே இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 4 days ப்ரியாராக பண்ணிங்கன்னா எனக்கு ஷிப்பிங் அப்புறம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் எடுத்தது. ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்க ரிலேட்டிவில் அவங்க மாமாவோட பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடந்தது. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்களோடது தெலுங்கு, அந்த ரிச்சுவல்ஸ் படி நடக்கும். நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். நான் அவ்வளோவா எதுவும் ப்ராப்பராக நான் எதுவும் வீடியோவை எடுக்கல. ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்களை பற்றி, ஜிஆர் பிரைடல் ஸ்டூடியோன்ட்டு. இவங்களுமே கோவில்பட்டி பேஸ்டு தான். கோவில்பட்டி சரௌண்டிங் அப்புறம் ட்ராவல் பண்ணி பண்ணுவாங்க. இவங்களோட மேக்கப் எல்லாமே ரொம்ப சட்டிலாக இருக்கும். இவங்க பேர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கோவில்பட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா இவங்களை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ஃப்ளாலெஸ் தான் இருக்கும் இவங்களோட மேக்கப் எல்லாமே. ஸோ இவங்க தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் இல்லை, நிறைய ஃபங்க்ஷன் நடந்தது ஹஸ்பண்ட் சைட் ரிலேட்டிவ்ஸில். பட் அதெல்லாம் அவ்வளோவா நான் கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கல. அப்கமிங் வீடியோவில் டுகோவோட 2nd பர்த்டே தீம், அப்புறம் அவனோட ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணது இதெல்லாமே, அப்புறம் அந்த டெக்கரேஷன், அந்த கேக் எங்கே ஆர்டர் பண்ணது, என்ன தீம்ன்ட்டு நான் டீட்டெயிலாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Bye.